தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையிலையும் பார்த்தோம்னா நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. இந்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க, வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை திரும்ப ஒரு முறை வச்சிடறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பெரிய நன்றிகள். தொடர்ந்து இந்த ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். மத்திய உளவுத்துறை தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, ஒரு மறைமுக ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சர்வேல திமுகவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நாளிதழில் சில கட்டுரைகள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சார்ட்லாம் போட்டிருக்காங்க, யாருக்கு எவ்வளோ அப்படின்லாம் சார்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு 90, தாவேகாவுக்கு 70, அதிமுகவுக்கு 35, நாம் தமிழர் 1, இழுபறி 38 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வேல ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு, அந்த நியூஸ் பேப்பருக்கு மத்திய ஐபில இருந்து ஒரு கசிவானது ஏற்பட்டு அந்த செய்தியை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? 2வது இடத்துல தாவேகா. என்னதான் முட்டி மோதினாலும் அதிமுகவால திமுகவோட இடத்தையோ தாவேகாவோட இடத்தையோ பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டாக இது ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? வடிவேல் ஒண்ணு சொல்லுவார் இல்லையா, இன்னும் நம்ம மைண்ட் வாய்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கா, நம்ம யோசிக்கிறதுலாம் எல்லாருக்குமே கேக்குதுன்ற மாதிரி சொல்லுவார்ல. அந்த மாதிரிதான் இந்த மாதிரியான சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா லீக் ஆயிருது. அதுவும் லீக் ஆகி பேப்பர்ல வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7-8 கோடி மக்களுக்கும் போய் சேருது. அந்த அளவுக்கு அது சீக்ரெட்டா இருக்கு, எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு அது சீக்ரெட்டா இருக்கு. 2வது, இந்த சீக்ரெட்டான கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய டேட்டாவை பார்த்தோம்னா அதுல ஒரு பேட்டர்னும் இருக்கு. பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி கம்மியா இருக்கு, அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இப்ப இது சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, தாவேகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாச்சுன்னா திமுகவே தூக்கி அடிச்சிடலாம். எலெக்ஷன் கிட்ட வரும்போது இன்னும் நல்லா கடுமையா உழைச்சாங்கன்னா திமுகவை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கலாம். தாவேகாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுகனால என்ன பண்ணாலும் திமுக கிட்ட வர முடியாது. சோ அப்ப இது மக்கள்கிட்ட இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்ற செய்தி என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா அதிமுகவுக்கு ஓட் போடாதீங்க, தாவேகாவுக்கு ஓட் போடுங்க. தாவேகாவுக்கு ஓட் போட்டாச்சுன்னா திமுக அவங்க தட்டி தூக்கிடுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா, அதை அடிச்சிருவாங்க. கிட்டதான் இருக்காங்க, திமுக கிட்டதான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்குமே இல்ல. திமுகவுக்கு 90 தான், இழுபறியில 38 இருக்கு. சோ சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்குமே இல்ல. சோ அதனால நமக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அந்த இழுபறியை சேர்த்தா கூட அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது போலயே. நீ எதை சேர்த்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. அப்படியான ஒரு ரிப்போர்ட்டா தான், அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டா தான் இருக்கு. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம்னா லீக் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியும் கருத்து கணிப்புன்னு சொன்னாங்க, அதுலயும் இதே மாதிரிதான் இருந்தது. அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பார்த்தோம்னா பயங்கர அதிகமா இருக்கு. நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், இந்த 70 சீட்டு 50 சீட்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எந்த கட்சியாலையும் இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது போக தாவேகா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கால வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிரச்சனையில தான் கரெக்டா காலை விடுறாங்க. பிளஸ் தப்பா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் ஃபேஸ் பண்றாங்க. முக்கியமா அவங்க ஒரு கட்சியாகவும் செயல்படலை. நீங்க எவ்வளவுதான் பெரிய மனிதரா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு கட்சி வேணும். உங்களோட இமேஜை வச்சு ஓட்ஸ் எல்லாத்தையும் அறுவடை பண்ணணும்னா உங்களுக்கு கட்சி இன்ஸ்டிடியூஷன் வேணும். அது ஆர்கனைஸ்டா டிசிப்ளின்டா ஒர்க் பண்ணணும். எம்ஜிஆருக்குலாம் அது இருந்தது. எம்ஜிஆர் விஜயோட பாப்புலரான ஸ்டார், விஜயை விட பாப்புலரான ஸ்டார் எம்ஜிஆர். இருந்தாலும் அவருக்கு கட்சி கட்டமைப்பு இருந்தது, செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் இருந்தனாலதான் அவரால் மக்களை ரீச் பண்ணி அவரோட பாப்புலாரிட்டியை ஓட்டா மாற்ற முடிஞ்சது. இங்க அதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் இல்லாம நாங்க டக்குன்னு ஸ்வீப் பண்ணிடுவோம்னு சொல்றதெல்லாம் இவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புலாம் இருக்குல்ல, இந்த லீக் ஆகிற கருத்து கணிப்புல அது பிரச்சாரம், ஒரு விதமான பிரச்சாரம், ப்ரொபகண்டா இது நடந்துட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி விஷயங்களை நிறைய லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுல லீக் பண்றதுனால என்ன பயன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா பாஜக அதான் மத்திய அரசு தான் பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு ரிப்போர்ட்டை அவங்க லீக் பண்றாங்கன்னா இதனால மத்திய பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க லீக் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க ஏதோ லீக் ஆயிட்டுன்னு ஏதோ ஒரு நியூஸை போடுறாங்க. ஓகே,
இது அவங்க தான் லீக் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாதுல்ல. அவங்க லீக் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு டேட்டா இருக்கிறதுக்கு முதல் வாய்ப்பே கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் இருக்குல்ல, நீங்க எக்ஸாக்ட் டேட்டாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது போகஸா கரெக்டான கருத்து கணிப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு சாம்பிள் எடுத்திருக்கீங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்ஸ் ஒவ்வொரு கட்சியும் வாங்குது, இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கனாலே, இப்ப 70 சீட்ஸ்ல தாவேகா முன்னிலையை வைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த 70 சீட்ஸ்ல எக்ஸாக்டா எந்தெந்த தொகுதியில எந்தெந்த பெர்சன்டேஜ் தாவேகா எப்படி வாங்குறாங்கன்னு கரெக்டா பாத்துட்டீங்கனாலே இவங்களோட அரசியல் புரிதல் எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சேஃபா ஒண்ணும் பண்ணலாம். போன எலெக்ஷன்ல வாங்கின அதே ஓட் ஷேரை இந்த கருத்து கணிப்பு நீங்க காட்டிடலாம். அது ஓரளவுக்கு பிராக்டிகலா இருக்கும். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, களம் கம்ப்ளீட்டா மாறிச்சுன்றீங்க. தாவேகான்ற புது அரசியல் சக்தி 70% ஓட் இருக்குன்றீங்க, 70 சீட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்றீங்க. அப்ப கிரவுண்ட் மாறி இருக்கு. அப்ப நீங்க டேட்டாவெல்லாம் கிளியரா பாத்தீங்கனாலே இவங்க சொல்ற கணக்கு எதுவுமே அங்க உள்ள வராது. நம்ம இந்த நம்பர்ஸை டீட்டெயில்டா பார்த்தோம்னாலே இவங்க விளையாண்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். ஏன் அதை சொல்றேன்னா, நான் சில தொகுதிகளில் கருத்து கணிப்புலாம் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சில தொகுதிகளை நம்ம ஸ்ட்ராங்கா கையில் டேட்டா ஃபுல்லாக வச்சிருப்போம். ஏறக்குறைய 6 months நாங்கள் இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். எலெக்ஷனுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறது, அப்புறம் 3 monthsக்கு முன்னாடி எடுக்கிறது, அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கருத்து கணிப்பு கிட்ட வந்தவொடனே எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டேட்டாவும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இறங்கி டேட்டா கலெக்ட் பண்றதுக்கும் சும்மா அடிச்சு விடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்டலாம் நம்ம டேட்டாவை மைன்யூட் டீடைல்ஸ்லாம் வாங்கணும்னா நமக்கு தெரியும் இங்க என்னென்ன ஓட்டைகள் இருக்கு. இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அந்த மாதிரி ஒரு நம்பரை சொல்றது, அதுக்கப்புறம் 4-5 சாதி பேரை சொல்லுவாங்க. இந்த சாதி இந்த சாதி இந்த சாதி இந்த சாதி எல்லாம் விஜய்க்கு ஓட் போட்டுருவாங்க. அப்புறம் இந்த மதம்லாம் ஓட் போட்டுருவாங்க. எதுக்கு ஓட் போடணும், அவன் எதுக்கு இங்க சும்மா எதுக்கு இந்த சாதிலாம் வந்து ஓட் போடணும்? பேசிக்கா எப்போ இந்த மாதிரி கணக்கு சொல்லுவாங்க, இந்த சாதியினர் பாத்தீங்கன்னா இந்த தடவை ஃபுல்லா விஜய்க்கு தான் போட்டுருவாங்க. அப்படிலாம் போட மாட்டாங்க சும்மா வந்து. இப்போ இதுலயுமே ஒரு சாதி கணக்கம் சொல்றாங்க. என்னன்னா பன்னீர் சமூகமும் பட்டியல் சமூகமும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே போல மீனவர்களும் கிறிஸ்தவர்களும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க, முக்குளத்தோரும் நாயுடு சமூகமும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை சொல்றாங்க. அதான் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு 4-5 சமூகத்தோட பேரை சொல்லணும், கேஸ்டோட பேர், ஒரு 4 கேஸ்டோட பேரு, ஒரு 1-2 ரிலிஜனோட பேரு சொல்லியாச்சுன்னா இவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட் பண்ணணும். விஜய்க்கு எதுக்கு இவங்க எல்லாம் ஓட் பண்ணணும்? வன்னியருக்கு எதுக்கு விஜய் என்ன பண்ணிட்டாரு? ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலோட கட் அவுட் வச்சிருக்காருன்னு சொல்லி வன்னியர்கள்லாம் அவருக்கு ஓட் போடுவாங்களா? இல்ல முக்குளத்தோர் தான் எதுக்கு அவங்களுக்கு ஓட் போடணும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, இப்ப ஜென்ரலா விஜய் ஒரு ஸ்டார், அவருக்கு சில பகுதி மக்களோட ஓட்டு வரும்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்தந்த சாதியினர்லாம் ஓட் போடுவாங்கன்றீங்க. அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்தந்த சாதியினர்லாம் விஜய்க்கு எதுக்கு ஓட் போடுறாங்க, இந்தந்த சாதியினர்லாம் விஜய்க்கு ஏன் ஓட் போட மாட்டேங்கிறாங்க? அப்ப அந்த ஒரு விளக்கம் இருக்குன்னு நாங்க ரிசர்ச் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுவோம். ஒரு பகுதியில போய் ரிசர்ச் பண்றோம்னா இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இவனோட ஓட்டு ஏன் அங்க ஷிஃப்ட் ஆகுது, இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, வன்னியர் வந்து ஓட் போடுவாங்க, முக்குளத்தோர் ஓட் போடுவாங்கன்றீங்களா? முக்குளத்தோர் சரி, நாயுடு சமூகம், ஆமா, பட்டியல் சமூகம், ஓகே, மீனவர்கள், கிறிஸ்தவர்கள். இப்ப என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம சொசைட்டில காஸ்ட் ஹைரார்கி இருக்கு. கீழே இருக்க 40% ஓட்ஸ் இருக்குல்ல, அந்த ஓட்ஸை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ஈஸி. பிசி ஓட்ஸ் கீழே இருக்கிற 40%, ஓகே, ரைட், எக்கனாமிக்கலா சமூக ரீதியா அந்த காஸ்ட் ஹைரார்கில கீழே இருக்க 40% ஓரளவுக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அது ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, அவங்களுக்கு சொசைட்டில பெரிய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இப்ப ஒருத்தனுக்கு ஏற்கனவே அதிகாரம் கையில இருக்குன்னா அவன் அதிகாரத்தை தக்க வச்சுக்கதான் பார்ப்பான். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டிஸ்க்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அவன் ஓட்டு ஷிஃப்ட் ஆகாது. ஏன்னா அவனுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய தேவையே இல்லை. ஆனா சில கம்யூனிட்டிஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காது, அவன் ஓட்டு தான் ஷிஃப்ட் ஆகும். என்டிகேவோட குரோத் அதுதான். என்டிகேவோட குரோத் பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிஸ்க்குலாம் பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அந்த ஓட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகுது. திராவிட கட்சிகளால சில பேர் அகாமடேட் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க, முக்குளத்தோட ஓட்ஸ் வந்து மாறுதுன்றீங்க, நாயுடுஸோட ஓட்ஸ் மாறுதுன்றீங்க, பட்டியலின சமூகம்னு சொல்றீங்க, வன்னியர்னு சொல்றீங்க. இது எதுக்கு முக்குளத்தோரும் நாயுடுஸும் உங்களுக்கு வந்து ஓட் போடணும்? அவங்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி இருக்கு. இல்ல விஜயோட ஸ்டார் டோம் இருக்கு, விஜய் பெரிய கரிஸ்மேட்டிக்கான அதனால ஓட் ஷிஃப்ட் ஆகுது. அப்ப எதுக்கு நாயுடு நிப்பாட்டுறீங்க? ரெட்டியும் ஷிஃப்ட் ஆகணும்ல, பிராமின்ஸும் ஷிஃப்ட் ஆகணும்ல. அது என்ன, நாயுடுஸ் மட்டும் தான் விஜயோட ஃபேன்ஸா இருப்பாங்களா என்ன? இதுல என்ன லாஜிக் இருக்கு? சோ ஒண்ணுல நீங்க ஸ்பெசிபிக்கா 4 கம்யூனிட்டி சொல்றீங்க, அப்ப அதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரிதான் சும்மா அடிச்சு விடுவாங்க. சில கருத்து கணிப்புகள்லாம் பாக்குற டிவியில உட்கார்ந்து குண்ட கமட்டக மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. சில கருத்து கணிப்புலாம் நீங்க டோட்டலா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா டேலி கூட ஆகாது. டிவிலேயே அதெல்லாம் பண்றாங்க.
சுத்தமா டேலி ஆகாத கருத்து கணிப்புகள்லாம் முடிவுகள் எல்லாம் வெளியிடுறது. அது இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு, டிவியில நிறைய ஸ்பேஸ். இது நம்ம ஏன் பேசுறோம்னா, இது ஒரு ப்ரொபகண்டா, இது கருத்து திணிப்பு, இது பிரச்சாரம் நடக்குதுங்க. ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்த பேசுறோம். இன்னொரு விஷயத்தையும் சாலிடா சொல்றேன், மைனாரிட்டி ஓட் ஷிஃப்ட் ஆகாது விஜய்க்கு. இல்ல கிறிஸ்டினா பாக்குறாங்கல்ல, என்ன லாஜிக் இது? கிறிஸ்டியன்ஸ்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட் போடுவாங்க, முஸ்லிம்ஸ்னா முஸ்லிம்ஸ் ஓட் போடுவாங்க, ஹிந்துஸ்னா ஹிந்துஸ் ஓட் போடுவாங்க. அப்படிதான் இருக்கா? நம்ம அப்படிதான் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கா? இல்ல அப்படித்தானே திராவிட கட்சிகள் பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில என்ன சமூகம் அதிகமோ அந்த சமூகத்தை நிறுத்து போட்டு விழும் அப்படின்னு அப்படிதானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிறிஸ்டியன்ஸுக்கு டிஎம்கே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது ஓகே. அப்படி பார்த்தா கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ் வேற ஆட்களும் இருக்காங்களே, அவங்களுக்கு ஓட் போடலாமே. கிறிஸ்டியன்ஸ் ஓட் பண்ணா இது விஜய் மட்டும் தான் ஒன்லி கிறிஸ்டியனா? வேற கிறிஸ்டியன்ஸுக்கு ஓட் போடலாம். காங்கிரஸ்ல வேற கிறிஸ்டியன்ஸ், விஜய் தான். அப்ப பாப்புலரான கிறிஸ்டியனுக்கு ஓட் போடுறதா அந்த லாஜிக் ஆகுங்க. பொலிட்டிக்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு ஏன் திமுக ஓட் போடுறாங்க? ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு கிறிஸ்டியன்ஸ் ஓட் போடுறதுக்கான ஒரே காரணம் ஒரு பாப்புலர் கிறிஸ்டியன் இல்லை, அதுக்காக தான் ஓட் போடுறாங்க. அப்படி கிடையாது, பிஜேபியோட த்ரெட்டா பாக்குறாங்க, அதுதான் காரணம். ஸோ பாப்புலர் கிறிஸ்டியன் கதை கிடையாது. இவங்க எல்லாத்தையும் இப்படி ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிடுறது. விஜய் வந்துட்டாருன்னா அதான் ஒரு 4 கம்யூனிட்டி பேரை சொல்லியாச்சு, நாயுடுஸ், அப்புறம் முக்குலத்தூர், அப்புறம் அது இது அவங்கலாம் தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஏன்னா விஜய் கிறிஸ்டியனு, அப்புறம் முஸ்லிம்ஸும் பாசிட்டிவா பார்ப்பாங்க ஏன்னா விஜய் மைனாரிட்டி. இப்படி இவ்வளவு சிம்பிளா அரசியல் ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இப்ப மைனாரிட்டிஸோட ஓட்டிங் பேட்டர்ன் நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க. அவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்க? காங்கிரஸ் பார்ட்டியையும் திமுகவும் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் சப்போர்ட் பண்றாங்க? அவங்க பிஜேபி ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. ஸோ பிஜேபி ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா லெவல்ல மைனாரிட்டிஸோட ஓட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா காங்கிரஸ் கிட்ட போய் கன்சாலிடேட் ஆகுது. காங்கிரஸ் கிட்ட ஒரு சைட்ல கன்சாலிடேட் ஆகுது, இன்னொரு சைட்ல காங்கிரஸோட திமுக இருக்கிறதால திமுக அலைன்ஸுக்கும் அது ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஓட்ஸ் எல்லாம் நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அப்போஸ் பண்றாங்க, திமுக அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஸோ மைனாரிட்டிஸை பொறுத்தளவு பாஜகவை கவுண்டர் பண்ணணும்னா இதான் ஒரே ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வீக்கா இருக்குன்றது வேற. காங்கிரஸால பாஜக எதிர்த்து பெருசா எதுவும் பண்ண முடியல, ஆனா இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க இதை செய்யறாங்க. ஸோ இந்த கேமுக்குள்ள விஜய் எங்க ஃபிட் ஆவாரு? மைனாரிட்டி ஓட்ஸ் நீங்க என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் ஷிஃப்ட் ஆகாது. நான் சொன்னது போல வேற சில கம்யூனிட்டிஸோட ஓட்டை நீங்க வாங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்காது, ஓவர் எலெக்ஷனும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருத்தன் அரசியல் ரீதியா நிறைய நலன்களை பெற்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் ஓட்டு ஈஸியா ஷிஃப்ட் ஆகாது. நான் தான் இங்க கண்ட்ரோலே பண்ணிட்டு இருக்கேன் இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம், நான் எதுக்கு இதை விட்டு அதிகாரமே இல்லாத இன்னும் புதுசா வந்தவனுக்கு ஓட்டு போடணும்? அது நடக்காது. அதே மாதிரி மைனாரிட்டிஸுக்கு பயம் இருக்கு. ஃபியர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஃபியர் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அப்பப்போ எதையாவது பண்ணி பயம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பிஜேபி ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறதுலாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள்லாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, மத்தியில இருந்து நமக்கு வரக்கூடிய நிதிகள் வரல, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, மொழியை இங்க திணிக்கிறாங்க, வேற நிறைய விஷயங்கள் பண்றாங்க, அதை தான் நீங்க அப்போஸ் பண்ணணும். பிஜேபி இங்க உள்ள வர்றது நடக்கவே நடக்காது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய வேலை அது. இங்க அந்த வேலையை எதுவும் பண்றது கிடையாது. ஃபண்ட்ஸ் எதுவும் வரலன்னா சத்தானாம உட்காந்துக்கிறது, சும்மா சொல்றது இல்ல எங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்றது, இது கொடுக்கலன்னு சொல்றதுதான் நீங்க இருக்கீங்களான்னு, அதுதான் உங்க வேலை. ஆனா இவங்க அதை பண்றது கிடையாது. ஸோ மைனாரிட்டிஸ ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் ஷிஃப்ட் ஆகாது. அதுதான் இன்னைக்கு டிஎம்கேவோட கோர் ஓட்ஸ், ஒன் ஆஃப் த கோர் ஓட்ஸ். வேற கோர் ஓட்ஸும் இருக்கு, பட் மைனாரிட்டி ஓட்ஸும் திமுக அப்புறம் திமுக கூட்டணிக்கு ஒரு கோர் ஓட்டா இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அது ஷிஃப்ட் ஆகாது, ஏன்னா அவங்க பயந்து போயிருக்காங்க. ஸோ அதனால இவங்க சொல்ற இந்த லாஜிக்ல எல்லாம், இந்த அரித்தமெட்டிக்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் பொருந்தி போற மாதிரி இல்லை. இவங்க சிம்பிளா சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, தாவேக்கா 2வது இடத்துல இருக்காங்க, அதிமுக ரொம்ப 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 வீக்கா இருக்கு, அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்னா தாவேக்கா தான் ஒரே ஆப்ஷன். திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கு, ஏன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே 20% டிஃபரன்ஸ் 20 தான், ஒரு 20% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் இது ரிலீஸ் பண்றாங்க, லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை அவங்க ரிலீஸ் பண்றாங்க. என்ன லாபம் இதனால? யார் ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பா, என்ன லாபம்? அதெல்லாம் நமக்கு தெரியல. இதனால லாபம் யாருன்னா, இப்ப நான் சொன்ன கதை தான். இப்ப திமுகவுக்கு இதனால லாபம் இருக்கா? இல்லையா? இல்ல, அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி கூட இல்லையே. சரி, திமுகவோட கிளைம் நாங்க 200+ ஜெயிப்போம் இருக்காங்க, சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல. அதிமுகவுக்கு லாபம் இருக்கா? இல்ல. என்டிகேவுக்கு 007 மாதிரி 0.1 போட்டிருக்காங்க, இல்ல. என்டிகேவுக்கும் இல்ல, இழுபறி கணக்கிலே கிடையாது. ஸோ இதனால யாருக்கு லாபம் இருக்க வாய்ப்பு இருக்கு?
டிவிகே மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி பார்க்கலாம்? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குன்ற மாதிரிதான் பார்க்கணும். ஓகே. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு இணைப்பானது நேற்று நடந்தது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் முன்னிலையில தாவேக்காவில் இணைஞ்சிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 7வது கட்சி நினைக்கிறேன் இது. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த இணைப்பை? தாவேக்காவுக்கு ஒரு வலு சேர்க்குமா இந்த இணைப்பு? பெரிய யூஸ் எதுவும் இருக்குன்னு எனக்கு தோணல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சில மனிதர்கள்கிட்ட நீங்க சில பேட்டர்னை பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போனா கொஞ்ச நாட்கள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தையே விமர்சிப்பாங்க. அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவரை விமர்சிப்பாங்க. ஸோ நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஏறக்குறைய அந்த கேட்டகரி தான். ஒரு இடத்துல இருக்கிறது, ஒருத்தரோட டிராவல் பண்றது, அப்புறம் அந்த கட்சியிலேருந்து வெளியே போறது, அதுக்கப்புறம் எங்கிருந்து வெளியே வந்தாங்களோ அவங்கள பிடிச்சி விமர்சிக்கிறது. சில நேரங்களில் காட்டமான பர்சனல் அட்டாக்ஸும் இருக்கும். பெரிய விஷயமான அட்டாக்ஸ்லாம் இருக்காது, இந்த மாதிரியான அட்டாக்ஸ் தான். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன். ஏதோ ஒரு பத்திரிகையாளரை வந்து ஊர்ல 4 கோடி ரூபாய் வீடு கட்டிட்டு இருக்காரு அப்படின்லாம் விமர்சிச்சிருந்தாரு. அது எந்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு? எனக்கு நான் இன்ஃபேக்ட் அதை பத்திலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். ஒருத்தர் 4 கோடி சம்பாதிக்கிறாரா, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? இல்ல, ஊடகங்கள்ல நிறைய பத்திரிகையாளரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இல்லைண்ணா, அதை எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த கட்சியோட டிராவல் பண்றாரு, அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனேயும் யார் அட்டாக் பண்றாரு? அந்த கட்சியையும் அந்த கட்சியில இருக்கவங்களையும் அட்டாக் பண்றாரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. விஜய் இன்னைக்கு தூக்கி இவரை மடியில உட்கார வச்சிருக்காருன்னா, நாளைக்கு விஜயும் இதுக்கு உட்படுத்தப்படுவார். இதே அட்டாக்கை விஜயும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இங்க திருப்பி ஃப்ரஸ்ட்ரேட் ஆவார். இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க 7ன்னு சொன்னீங்க, 7 கட்சி இருக்காங்க கூட எனக்கு தெரியல, 7 இடம் அவர் போயிருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப இந்த பேட்டர்னை பார்க்க முடியுது. வெளியே வரும்போது எங்கிருந்து வராரோ அவங்க மேல அவருக்கு நிறைய அதிருப்தி இருக்கு, அவங்கள விமர்சிக்கிறதெல்லாம் பண்றாரு. ஸோ அப்ப இன்னைக்கு விஜயோட சேர்றாருனாலே நீங்க ஃபியூச்சரை கணிச்சிடலாம். நாளைக்கு நாஞ்சில் சம்பத்து கிட்ட இருந்து விஜய் நிறைய வாங்கி கட்டிக்க போறார் அப்படின்றத நீங்க கணிச்சுக்கலாம். ஸோ அதனால நாஞ்சில் சம்பத் அவர்கள் மேபி இன்னைக்கு ஒரு அசட்டா இருக்கலாம், எனக்கு தெரியல. டிவிக்கேல அதுக்கு அவருக்கான ஸ்பேஸ் இருக்கு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் லீடர் கிடையாது, பேசலாம், பேச்சாளர் தானே. ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துனா அவர் பேசுவார், அவ்வளவுதான், பேச்சாளர். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. அதான் இந்த பட்டிமன்றம் மாதிரி தான். ஆமா, ஆண் பெண் சண்டை அப்படின்னா ஆணுக்கு நீ பேச அப்படின்னா ஆணுக்கு பேச வேண்டியதான், பெண்ணுக்கு பேச அப்படின்னா பெண்ணுக்கு பேச வேண்டியதான். அந்த மாதிரி கதை தான். கொள்கை பிடிப்போடு ஒரு கட்சியில பயணிச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இப்ப கொஞ்சம் ஒரு ஓல்டான ஒரு பேச்சாளர் இவரு. ஆனா என்னன்னா, தாவேக்கா கட்டமைக்கக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, அதுக்கு இது உதவுமான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ரொம்ப சீரியஸான பார்ட்டி, நாங்க அரசியல் மாற்றத்துக்காக போராடிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப மாற்று அரசியலுக்கான அந்த இமேஜை நீங்க பில்ட் பண்ணணும்ல. நீங்க கொண்டு வர்றது ஆள் யாரா இருக்காருன்னா 7 கட்சி மாறினவரா இருக்காரு. எனக்கு 7 கட்சி மாறி இருக்காரான்னு தெரியல. மாறி இருக்காரா? 7 கட்சி. ஆமா, நேத்து நியூஸ் கார்ட்லாம் போட்டாங்க, இந்த கட்சியில இருந்து இந்த கட்சி அப்படிலாம் போட்டுட்டு இருக்கு. 7னா எத்தனை? அவ்வளவு கட்சி இருக்காங்க. சரி, ஓகே. அமமுக, அந்த ஆதரவு, இந்த ஆதரவு, ஓகே. ஆமா, அந்த ஆதரவு, இந்த ஆதரவு, வைகோ கிட்ட இருந்தாரு, திமுக, அண்ணா திமுக அப்படின்னு எல்லாம் சுத்தி அப்புறம் அப்படியே இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கட்சி கிட்ட மாறி இருக்காருன்றாங்க. சோ இப்ப இவரை தூக்கி உங்க கட்சியில வைக்கிறதால உங்க கட்சியோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? மக்கள் உங்க கட்சிய ஊழலுக்கு எதிரான கட்சி, நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சியா பார்ப்பாங்களா? மாற்று அரசியல்னா அது வித்தியாசமான விஷயம் இல்லை. இன்னைக்கு என்டிகே மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற அந்த இமேஜை பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ பண்ணி எடுத்து கட்டமைப்பெல்லாம் பண்ணி. நாஞ்சில் சம்பத்தும் அப்புறம் செங்கோட்டையனும் இந்த மாதிரி அதிமுக இருந்து வரக்கூடிய பழைய ஆட்களும் உள்ள வரதால அப்படி ஒரு இமேஜ் பில்ட் பண்ண முடியுமா? சோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுக கரப்ட் பார்ட்டின்றீங்க, திமுக கரப்ட் பார்ட்டின்றீங்க. அப்ப இவங்க எல்லாம் கரப்டா இல்லையா? இவங்கெல்லாம் அதிமுக இருந்து வந்தவங்க தானே. சோ இவங்களும் அந்த சிஸ்டமோட பார்ட்டா தானே இருக்கணும். இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்களா? இன்னைக்கு புது பாதையில போறான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? சோ இதுக்கெல்லாம் நீங்க தெளிவான விளக்கம் கொடுக்கணும்ல. ட்ரெடிஷனல் பாலிட்டிக்ஸா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க ஒரு ஹை பெடிஸ்டல்ல நீங்க இருக்கீங்க, நாங்க ரொம்ப சுத்தமானவர்கள், நாங்க மாற்று பேசுறோம், யங்ஸ்டர்ஸுக்கான கட்சின்லாம் பேசுறீங்க. ஸோ எனக்கு என்னமோ இது எந்த அளவுக்கு உதவுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, இதை ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எக்ஸெப்ஷன். நாஞ்சில் சம்பத்தை உள்ள விட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கேன். நிறைய பேர் உள்ள கேட் போட்டு தான் வச்சிருக்காங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா நாஞ்சில் சம்பத் அவர்களை உள்ள அனுமதிச்சிருக்காங்க. த்ரெட்டா பார்க்கல அவங்க. ஆமா, தெரியல, ஒருவேளை தலைவருக்கு பிடிச்சதா அவரை. இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் ட்ரிவன் பார்ட்டிஸ்லாம் சில நேரங்கள் என்ன நடக்கும்னா, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பெரிய லாஜிக்லாம் எதுவும் இருக்காது. இந்த கட்சி ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்றதை சிந்திச்சு பார்த்தோம்னா பெரிய லாஜிக் இருக்காது. ஏன்னா பேட்டர்ன் எதுவுமே இருக்காது. ஆனா சிம்பிளா
ரொம்ப கேஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா தலைவருக்கு மேபி பிடிச்சிருக்கும். அவரு தான் ஒரு வீடியோ பார்த்திருப்பாரு, நல்லா பேசுறாரு, சரி போட்டுருவோம் அப்படின்னு உள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அதான் இந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் போய் மீட் பண்ண உடனே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு விஜய் சொன்னாரு, எனக்கு பெரிய அங்கீகாரமா இருந்துச்சு அது அப்படின்றாரு. பார்த்திருக்காரு வீடியோலாம். நான் சொன்னேன்ல, இன்னும் 2 வருஷம் தான். அவர் விஜய் தான் விமர்சிப்பார் அடுத்தது. ஓகே, இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா, திமுக என்ன அகாமடேட் பண்ணல, எனக்கான மேடைகள் வந்து அவங்க கொடுக்காம நிராகரிச்சுட்டாங்க, ஸோ இது எனக்கு பெரிய விரக்தியை ஏற்படுத்திச்சு, அதனாலதான் இங்க வந்துட்டேன்ற. பெரிய ஈர்ப்பெல்லாம் கிடையாது தாவேக்கா மீது. நான் திமுகவோடு நெருங்கி பழக தான் ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கான மேடையை அவங்க பறிச்சுட்டாங்க திட்டமிட்டு, ஸோ என்னை கிட்ட நெருங்க விடல, அதனால நான் இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. பெரிய கொள்கை ஏத்துக்கிட்டு விஜயோடைய பயணம் 5 தலைவர்கள் அதெல்லாம் பார்த்து வியந்துலாம் வரல, இதனாலதான் வந்தேன், அங்க இடம் இல்லை இங்க வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு ஓப்பனாக. அது ஹானஸ்டா அவர் பேசுறாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு அது தப்பா கூட படல, அவ்வளவு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறாரு. இன்னைக்கு திமுக வந்து கேரக்டரே மாறிடுச்சு. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், புதுசா வரக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டே பேசும்போது நிறைய பத்திரிகையாளர்கள், அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ், இவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த புது ஆட்களோட போட்டி போடணும். உதயநிதி அவர்கள் ஸ்ட்ராங் ஆகும் போது அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம் அவர் என்கரேஜ் பண்ணி வளர்க்குறாரு. இந்த கேம்ல இவர் ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். இவருக்கு பார்த்தா கோவம் தானே வரும். நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சின்ன சின்ன பசங்களை டக் டக்குன்னு எலிவேட் பண்றாங்க, நமக்கான அங்கீகாரம் இல்லை, நம்ம வைகோ காலத்து ஆளு, பவர்ஃபுல்லான பேச்சாளர், நம்ம மேடையில பேசணும்னா அரங்கமே அதிரும், நம்மளை இந்த குரூப்போட சேர்த்து கம்பேர் பண்ண நல்லா இருக்காது. ஸோ அவருக்கான ஸ்பேஸ் அங்க இல்லை. இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் பெரிய ஒரு ஆர்கனைசர் கிடையாது, அவர் வெறும் பேச்சாளர் மட்டும்தான். ஒரு ஸ்டேஜ் கொடுத்தீங்கன்னா அவர் பேசுவார். அதுவும் பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் பேசும்போது நிறைய நேரங்கள்ல லைவ் டிபேட்ஸ் எல்லாம் தவறா நிறைய விஷயங்கள் பேசி மாட்டிக்கிறது, இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த மாதிரியும் ஆகும். மேடையில அவரை நீங்க ஃப்ரீயா விட்டு ஒரு மணி நேரம் பேச விட்டீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு கைதட்டு வாங்கிட்டு நம்ம அழகாவும் பேசுவார், அந்த விஷயங்கள் பண்ணுவார். அதை தாண்டி ஒரு ஆர்கனைசர்ல, அவர் லீடர்ல. ஸோ அப்ப அவருக்கு இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப குறைவு தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, லீடர்ஸ் தான் அவரை ஹையர் பண்ணி அவரை ஸ்டேஜ்ல ஏற்றணும், அவரை கூப்பிட்டு ஸ்டேஜை கொடுத்து அவரை ஏற்றணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப புதுசா இன்னொரு ஜென்ரேஷன் லீடர்ஸ் வந்து இன்னும் பேச்சாளர்கள்லாம் உருவாயிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கான ஸ்பேஸ் இங்க கம்மியாகுது. திமுகவோட கேரக்டரும் மாறிட்டு இருக்கு, இவரு கொஞ்சம் பழைய ஆளாவும் இப்ப இருக்கார். அதனால இப்ப டிவிக்கு போறாரு. ஸோ டிவிக்கு ரிவர்ஸான வேலையை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட எல்லாம் பழைய ஆட்கள் இருக்காங்க திமுக, அதெல்லாம் மாத்தி புது ஆட்களை கொண்டு வராங்க. டிவிக்கு எல்லாம் புது ஆட்களா இருக்காங்க, சரி கொஞ்சம் பழைய ஆட்களையும் கொண்டு வருவோம் அப்படின்னு செங்கோட்டையன் அப்புறம் நாஞ்சில் சம்பத்லாம் உள்ள கொண்டு வராங்கன்னு பாக்குறேன். திமுக இருக்கக்கூடிய புது ஆட்களுக்கே நாஞ்சில் சம்பத் அறிமுகம் இல்லை அப்படின்னா, டிவிக்கு இருக்கக்கூடிய ஜென்சிக்கு வந்து நாஞ்சில் சம்பத்லாம் யாருன்னு தெரியுமான்னு தெரியல. அவர்லாம் மேடை ஏறி பேசினாருன்னா யார் இவரு பேசிக்கிட்டு இருக்காரு? அதுவா இங்க பிரச்சனை. நீங்க சொன்னீங்கல்ல, தலைவர் ஃபேன் அவரு, நாஞ்சில் சம்பத்தோட ஃபேன் அவரு, அது முக்கியமா ஜென்சிக்கு தெரியலன்றது முக்கியமா? ஜென்சிக்கு தெரிஞ்சதுதான் பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜென்சிக்கு டிவிக்கு கூடிய பேச்சாளர் தான் யாருமே தெரியாது. அதுவும் விஜய் அரசியலுக்கு வந்து டிவி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களெல்லாம் தெரியும் ஜென்சிக்கு. இனிமேல் நாஞ்சில் சம்பத்தும் அவங்களோட ஆஸ்தான பேச்சாளராக இருப்பாரு. ஓகே, அவரோட மீட்டிங்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சொன்னா ஜென்சியை நீங்க ட்ரெயின் பண்ணிடலாங்க. இப்ப பேசிட்டு இருக்காங்களா கொள்கை கோட்பாடே தேவையில்லைன்னு. ஏன் தேவையில்லைன்னு சொல்றேன், ஏன்னா எங்களுக்கு இல்லை. அடுத்தது நாஞ்சில் சம்பத் சூப்பரான ஒரு பேச்சாளர்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்காரு, அவர் எங்க கட்சியில இருக்காரு, அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதியில கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையிலையும் நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். அடுத்ததாக அதிமுக நேற்று ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு நாள். ஸோ அதையொட்டி வந்து மலர் தூவி மரியாதையெல்லாம் செலுத்தியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதையொட்டி இன்னைக்கு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வெற்றிக்காக எல்லா தியாகத்தையும் செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா தியாகம்னா என்ன? அதான் இப்ப தியாகம்ன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றிக்காக எல்லா தியாகம் அப்படின்னா, நான் பாக்குறேன் அவருடைய பதவியில இருந்து கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்குமோ, வெற்றி 26 வெற்றிக்காக அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு கொஞ்சம் ஒரு தியாகம் பண்றேன்னு சொன்ன உடனே ஸ்ட்ரைட்டா பதவி கேம் பண்றீங்க, பதவியில கை வைக்கிறீங்க. இல்ல அதான இப்ப பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறது தானே எல்லாருக்கும் இப்போ பிரச்சனையா இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு தலைவரா நான் என்ன தியாகம் பண்றது கரெக்டா இருக்கேன், ரெடியா இருக்கேன்னு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவரா இருக்கேன், ஒரு தலைவரா
நான் எல்லா தியாகத்துக்கும் ரெடியா இருக்கேன். அப்படி என்ன தியாகத்தை பண்ண முடியும்? ஒரு தலைவரா இருந்து என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இன்னல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன். அந்த பொருளை தான் நான் பாக்குறேன். ஆனா இத மற்றவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, கூட்டணிக்கான ஒரு சிக்னலோ, கூட்டணி நான் சொல்றது வந்து ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், அவங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் சில பேர் பாக்குறாங்க. ஆனா அது நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், அவங்களை அகாமடேட் பண்ணியாச்சுன்னா அவங்களோட கை ஓங்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதை இபிஎஸ் விரும்ப மாட்டார். இபிஎஸ் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் வீக் பண்ணியிருக்காரு, பலவீனப்படுத்திருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்தி இன்னைக்கு ஒரு இடத்துல அவங்கள வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்களுக்கு புதுசா ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்களோட பலப்படுத்துறத இபிஎஸ் கண்டிப்பா விரும்ப மாட்டார். ஆனா வேற வழியே இல்லை, நமக்கு பெருசா கூட்டணியே வைக்க முடியல, டிவிக்கே நம்ம ஓட்ஸை பெருசா உடைக்கிறாங்க, நம்ம ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஓரளவுக்காவது கன்சாலிடேட் பண்ணுன்ற இடத்துக்கு கடைசியில் அவர் தள்ளப்பட்டாருன்னா மேபி வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு அவர் போகலாம். சரி, நம்ம டைரக்டா சீஸ் கொடுக்கலனாலும் பிஜேபி வழியா மேபி அவங்க அகாமடேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானுக்கு லாஸ்ட் ஆப்ஷனா மேபி போகலாம், எனக்கு தெரியல. ஆனா அதை டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இபிஎஸ் பார்க்க மாட்டார். இபிஎஸ் இதுல கவனமா இருப்பார். ஏன்னா அவர் இந்த ஷூடான பொலிட்டிஷியன், அவர் பெரிய பேச்சாளரா இல்லாம இருக்கலாம், பட் இந்த சதுரங்க ஆட்டத்துலலாம் அவர் ஷார்ப்பான ஆள் தான். அதனால அவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நிக்க முடியுது. ஸோ அதனால அவரோட ஸ்பேஸ் அவர் கண்டிப்பா வச்சுப்பார். அதுலதான் செங்கோட்டையன் அவர்கள்லாம் ஓரக்கட்டப்படுறாரு. ஸோ அதனால தியாகம்ன்றது எந்த ஆங்கிள் இருக்கும்னு நமக்கு தெரியல. பரவாயில்ல, என்னோட பதவியை சேலஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ற இடத்துக்கு அவர் போவாரான்றது கஷ்டம். எனக்கு என்னமோ அதிமுகவுக்குள்ள அகாமடேட் பண்றது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸும் இவரோட தலைமையை ஏத்துக்கல, டிடிவியும் ஏத்துக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்குள்ள அகாமடேட் பண்ண முடியாது, அது டிஸ்கஷன்லயே இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். ஒருவேளை சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த தியாகம் சொல்றாரா என்னன்னு தெரியல. அது கட்சியோட தியாகம் இல்ல, இவரோட பர்சனல் தியாகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்சி ரொம்ப தியாகம் பண்ணுச்சுன்னா அது கட்சி நலனுக்கு எதிராக போகுது. ஸோ கட்சியும் ரொம்ப தியாகம் பண்ண முடியாது. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறது நான் எதை பண்றதுக்கும் தயாரா இருக்கேன் ஒரு தலைவரா அப்படின்ற பொருளை தான் பாக்குறேன். பொலிட்டீஷியன்ஸ் வந்து செல்ஃப்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டாங்க, ஈஸியாலாம் எதையும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதனால வேற வழியே இல்லைன்னா மேபி டிடிவி ஓபிஎஸ் அகாமடேட் பண்றதுக்கான வேலைகள் பண்ணலாம். அப்படி அகாமடேட் பண்ணா மேபி ஏடிஎம்கேவுக்கு ஒரு 3% ஓட்டு எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு அது பெரிய நம்பர் தான், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை அவங்க முயற்சி பண்ணலாம். பட் அதை தாண்டி கட்சியில சேர்ப்பாங்களான்னா டவுட் தான். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.